மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி 31ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசு தின அணிவகுப்பில் இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபுவா சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. விழாவில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி வந்தடைந்தார். பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு இரவு முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கிடமாக வந்த கார்கள் மற்றும் பைக்குகளை சோதனை செய்து அனுப்பினர். வண்டியில் இருந்த பொருட்கள் குறித்தும் சோதனை செய்தனர். ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் இழப்போம் என்பதை அறிந்தே அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடவில்லை என அமைச்சர் பொன்முடி கூறினார். இருக்கிற தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் பலர் ஏமாற்றமடைந்துள்ளனர். திடீரென கட்சி ஆரம்பித்து முதல்வராகிவிடலாம் என கனவு காண்கின்றனர். அவர்களின் கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் என்றும் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்காக இயக்கப்பட்ட பஸ்களால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 237 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 44.69 கோடி ரூபாய் அதிகம். இந்த ஆண்டு பஸ்களில் 12.81 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 2.46 கோடி பேர் அதிகமாகும் என்றும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மற்றும் பல்வேறு விளையாட்டுகளை நடத்தும் வகையில் ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான ஒப்பந்த புள்ளியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தற்போது கோரியுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் 270 நாட்களில் பணியை முடிக்க வேண்டும் என அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலுக்காக மொத்தம் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 1194 தேர்தல் அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு 27ஆம் தேதி அன்று ஈரோடு ரங்கம்பாளையம் உள்ள கல்லூரியில் நடக்க உள்ளது. முதல்வர் மருந்தகம் நடத்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக அரசு மானியமாக தலா 1.5 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். மருந்தகம் அமைக்கும் பணிகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கையை மேற்பார்வையிட அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் பதிவாளர் நிலையில் மண்டல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி கார்டுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை அறிவித்தது. இந்த ஆண்டு பரிசு தொகுப்பில் பணம் இல்லாததால் பலர் வாங்க முன்வரவில்லை. 1.87 கோடி பேர் வாங்கியிருந்தனர். நாளை வரை வாங்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வாங்காதவர்களை போனில் தொடர்பு கொண்டு வாங்கி செல்ல ரேஷன் ஊழியர்கள் அழைக்கின்றனர். MBA மற்றும் ME படிப்புகளுக்கான டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு மார்ச் 22ஆம் தேதியும் சீட்டா நுழைவுத் தேர்வு மார்ச் 23ஆம் தேதியும் நடக்கிறது. இதற்கு இன்று முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் யாருக்கும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதை எதிர்த்து பல்வேறு மாகாண கோர்ட்டுகளில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த சியாட்டில் கோர்ட் நீதிபதி ட்ரம்பின் அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்தார். ட்ரம்பின் உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டார். இந்தியா வழங்கிய மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பூட்டான் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. இதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பூட்டான் நாட்டு தலைமை தேர்தல் கமிஷனர் தசோ சோனம் தோபே கூறியுள்ளார். கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் அமேசான் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் மூடப்படுவதால் 1700 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். நிறுவனத்தின் அறிவிப்பு ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 7,555 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை தடாகம் சாலையில் உயர் பயிற்சியகத்தில் வன உயிரின அருங்காட்சியகத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் திறந்து வைத்து பார்வையிட்டார். வேளாண் விஞ்ஞானிகளிடம் மத்திய அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். குரோம்பேட்டை பஸ் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் செல்போன்கள் இருந்துள்ளது. பல்வேறு இடங்களில் செல்போன்களை திருடியது தெரிய வந்தது. போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர்.
தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை இன்று சிறப்பாக கொண்டாட சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. இன்று அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அறிவித்துள்ளார். நாளை பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கும்படி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் செல்போன் செயலி மூலம் 10,000 ரூபாய் கடன் பெற்றார். அதை வட்டியுடன் திருப்பியும் செலுத்தியுள்ளார். இருப்பினும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து வெளியிடுவோம் என மிரட்டி 2.99 லட்சத்தை பறித்தார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷபி என்பவரை கைது செய்தனர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் பாபநாசம் தாலுகா பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இன்று முதல் வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் 1300 ஆண்டுகள் தொன்மையானது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தொன்மை மாறாமல் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு 2023ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தி பாதுகாத்தமைக்காக இந்த கோவிலை 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதுக்கு யுனெஸ்கோ தேர்வு செய்துள்ளது. கர்நாடக அரசு 2019ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளை நேற்று முன்தினம் அறிவித்தது. இதில் சிறந்த நடிகராக கிச்சா சுதீப், நடிகையாக அனுபமா கவுடா உள்பட 25 பிரிவுகளில் விருது பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் சுதீப் தனக்கு விருது வேண்டாம் என தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களால் எடுத்த இம்முடிவை ஆதரிக்க வேண்டுகிறேன். எனது முடிவு வருத்தத்தை ஏற்படுத்தினால் மாநில அரசிடமும் நடுவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என சுதீப் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது பரிந்துரை இறுதி பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த அனுஜா என்ற குறும்படம் இடம்பெற்றுள்ளது. இந்த குறும்படத்தில் 9 வயது சிறுமி குழந்தை தொழிலாளராக பணிபுரிந்து அவர் படும் இன்னல்களை குறித்து தெள்ளத் தெளிவாக பேசப்பட்டுள்ளது. நடிகை பிரியங்கா சோப்ராவும் இந்த படத்தின் தயாரிப்பு குழுவில் இடம் பிடித்துள்ளார். அடுத்த T20 உலக கோப்பையில் வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 பந்து வீச்சாளராக இருப்பார் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் முகமது கைஃப் கூறியுள்ளார். இவரை எதிர்த்து விளையாடுவது கடினமாக இருக்கும். அனைத்து சுழற்பந்து வீச்சாளர்களையும் விட்டுவிட்டு இவர் விரைவில் நம்பர் 1 வீரராக மாறுவார் என்றும் தெரிவித்துள்ளார்.